Hi friends, இந்த வீடியோவில் கான்டெக்ஸ்ட் பற்றி பார்ப்போம் ரியாக்டில். ஸோ ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட்னால் என்னென்னா, ஒரு ஸ்டேட்டை குளோபலாக சேவ் பண்ணி வைக்கிற பேர் தான் கான்டெக்ஸ்ட். குளோபலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ நம்மள்ட்ட காம்போனன்ட்ஸ் இருக்குது, நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதுக்கு நான் ஒரு காம்போனண்ட்லேருந்து இன்னொரு காம்போனண்ட்டுக்கு சென்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா அது நமக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போது 10 சில்ட்ரன் காம்போனண்ட் இருக்குது. நான் 10ஆவதுக்கு அனுப்பணும்னு நினச்சா ஒன்று கீழே போய் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் கீழே. ஸோ அதனால் ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ கொடுத்தாங்க. ஸோ கான்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக நமக்கு வேணுன்றதை கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவே எடுத்துக்கலாம் வேணுன்ற காம்போனண்ட்டில். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஓகே, ஒரு ரியல் லைஃப் சினாரியை வச்சு பார்ப்போம் கான்டெக்ஸ்ட் என்னன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி ஒன்று வைக்கிறாரு. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு தான் ப்ரொவைடர்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் கன்சியூமர். ஓகே, ஸோ அவர் கேக்கும் சாக்லேட்ஸ் வச்சுருக்காருன்னு வச்சுப்போம், பர்த்டேயில் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அங்கே ஐட்டம்ஸ் இருக்கிறது ஸ்டோரில் இருக்குன்னு வைக்கணும். ஸோ அதான் கான்டெக்ஸ்ட், ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ப்ரொவைடர். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, கான்டெக்ஸ்ட்டில் போய் ஐட்டம்ஸு போடுவார். அதை எடுத்து நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஒரு கான்டெக்ஸ்டோட சிம்பிளிஃபைடு எக்ஸாம்பிள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ அவர் ப்ரொவைடர். நீங்கள் அது கன்சியூம் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் ஒரு கன்சியூமர். ஸோ ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது கான்டெக்ஸ்டில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது கோடிங்கில் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் கோடிங்கில் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு createContext இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளில் சொல்ல மாதிரி ReactContext createContext நான் இனிஷியல் வேல்யூ நல்லன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போது நான் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் சொன்ன மாதிரி ப்ரொவைடர் ஒன்று ReactContext ப்ரொவைடர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன பண்ணோன்னா ரிட்டர்னில், ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ReactContext 2 இது ப்ரொவைட் பண்ணும். ஒன்று ப்ரொவைடர், இன்னொன்று கன்சியூமர். ஓகே, இதுக்கு சில்ட்ரன், எப்பயுமே சில்ட்ரன் இதில் பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அதில் என்னென்னா வேல்யூ ஒன்று அக்செப்ட் பண்ணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி கான்டெக்ஸ்டில் கான்ஸ்ட் ஐட்டம்ஸ் அவைலபிள். ஓகே, இந்த ஐட்டம்ஸ் அவைலபிளாக இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி எக்ஸாம்பிள் கேக் பீஸ் 10 அவைலபிளாக இருக்குன்னு வச்சுக்கிறேன். சாக்லேட்ஸ் 20 அவைலபிள். ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு
நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி க்ரியேட் பண்ணி பார்ட்டி கம்பெனண்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு ஆக்சஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ஸோ 10 கேக்ஸு 10 சாக்லேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. அதை எங்கே டிஸ்பிளே பண்ணுங்க, பார்ட்டி கம்பெனண்ட் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி அதில் டிஸ்பிளே பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்ட்டி கம்பெனண்ட் பார்ட்டி கான்டெக்ஸ்ட் டாட் கன்சியூமர். இப்போது ஓகே கன்சியூமர் ஓகே ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கர்லி ப்ரேசஸ் போட்டுட்டு வேல்யூவை ஐட்டம்ஸ் அவைலபிள். ஓகே ஐட்டம்ஸ் அவைலபிள் available dot cakes. Okay, dot cake. Okay, அடுத்த லைனில் ஃப்ராக்மெண்ட் போட்டுட்டேன், ஏன்னா மல்டிபிள் இதில் இருக்கிறதுனால. ஸோ இந்த சாக்லேட்ஸ் இதில் கேக்ஸ். ஓகே, இப்போ எனக்கு இந்த எரர் காட்டுதுன்னா நான் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால காட்டுது. ஸோ வந்து இப்போது பார்ட்டி காம்பனண்ட்டை இங்கே கால் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். எப்பயுமே இது கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொவைடருக்குள்ளே தான் கால் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 chocolates 10 cakes. ஸோ நம்ம கான்டெக்ஸ்டில் ப்ரொவைட் பண்ணதை இந்த காம்போனண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்டெக்ஸ்டோட கான்செப்ட். ஓகே, ஒவ்வொரு டைமும் நான் எப்படி யூஸ் பண்ணுறது பதிலாக கன்சியூமர் போட்டு இப்படி யூஸ் பண்ணுறது பதிலாக நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூஸ் கான்டெக்ஸ்ட் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது சிம்பிளாக அப்படின்னு பார்ப்போம். வெர்ஷன் 2. ஓகே, எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே கேக்ஸுன்னு போட்டுக்கிறேன். ஓகே, நான் வெர்ஷன் 2 ஓகே நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிறேன். யூஸ் கான்டெக்ஸ்ட் பார்ட்டி கான்டெக்ஸ்ட். ஓகே, இப்போ ஐட்டம்ஸ் நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
items available. Okay. Okay, items available, I think. Okay. Direct X chocolates. Okay, people. Okay, items available. நான் இதில் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக இன்டிகிரேட் பண்ணிருக்கேன். ஓகே, அதனால் நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி கேக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுல பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு. பட் இந்த மாதிரி பண்ணால் ஸோ நம்ம எப்போயுமே யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்டெக்ஸ்டோட கான்செப்ட். இப்போது நம்ம பார்ட்டி காம்பனண்ட் 2 எப்படி இருக்கோ அதே மாதிரியே இது பண்ணிப்போம். ஓகே, பட் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் போடும்போது கான்டெக்ஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் பார்ட்டி கான்டெக்ஸ்ட் .tsx. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து டைப் ஸ்கிரிப்டில் இருக்குது, அதனால வந்து நான் டைப் ஸ்கிரிப்டுக்குள்ளே போடுறேன். இது கேன்சல் பண்ணி அப்படியே இங்கே போட்டுக்கிறேன். இப்போ வந்து createContext வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் React இது பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்ட்டி கான்டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. பார்ட்டி கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எரர் சும்மா டைப் ஸ்கிரிப்ட்னால வருது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்டெக்ஸ்டோட கான்செப்ட். ஹோப் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.